ஹலோ, வணக்கம். விஜிஸ் பிளாப்லா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு விஜி ராஜகோபாலனின் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் என்னோட பழைய மியூசிக் வீடியோ அகெயின் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அதில் வந்து நான் என்ன பண்ணேன், 2 மியூசிக் வீடியோஸ் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஐ ஃபவுண்ட் அவுட் இட் வாஸ் நாட் குட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அது திருப்பி இன்னொரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வச்சு ரெண்டாவது வாட்டி எடுத்து அதை தான் நான் பப்ளிஷ் பண்ணேன். ஸோ பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். பிகாஸ் இட் கேம் அவுட் இன் ட்ரெண்ட் மியூசிக் சேனல். இப்போ பப்ளிஷ் பண்ணாத வீடியோலேருந்து நான் சில ஃபுட்டேஜஸ் எடுத்து நான் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் சர்டன் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது வந்து சரியாக இந்த வீடியோ வந்துட்டு மரம் வளர்க்கணும், மரம் நடணும், அப்போ தான் வந்து மழை வரும் அப்படின்னு சொல்கிறத வந்து நார்மலாக சொல்லாமல் ஒரு ஹீரோ வந்து மேகமாக டெபிக் பண்ணிவிட்டு ஹீரோயின் தான் எர்த், பூமி. ஸோ வந்து ஹீரோ மேகத்துக்கு வந்து பூமி எப்போவுமே க்ரீன் ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும். அதாவது மரங்கள் செடிகள் நிறையா இருந்தால் தான் மேகத்துக்கு பிடிக்கும். அப்போ தான் அது முத்தமழை பொழியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு நான் பண்ணேன். அந்த சாங் லிரிக்ஸ் நான் தான் எழுதியிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். டிங்கி நானே மாரத்தப்பி டிங்கி நானே மாரத்தப்பி டிங்கி நானே பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே இப்போ சோறு தண்ணி இல்லாமலே சோந்து ஓ ஓ ஓ டிங்கி நானே பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே இவ்வுலகம் ஏலம் விட்டானே இயற்கையுடன் மோதி விட்டானே இவ்வுலகம் ஏலம் விட்டானே இயற்கையுடன் மோதி விட்டானே வக்கணையா கட்டு கொடுத்தும் வாய்க்கிழிய வகுப்பெடுத்தும் பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே இவ்வுலகம் ஏலம் விட்டானே. அப்படியே உலகத்தை வந்து கூறாக ஏலம் விட்டுருக்காங்க. இயற்கையுடன் மோதி விட்டானே. இது வந்து இந்த மீனிங் வந்துட்டு நேச்சர் வந்து அதுக்கு எதிராக நம்ம வந்து மேன்கைண்ட் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணனா அதுக்கப்புறம் விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டு கமாண்ட் நேச்சர் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஒபே இட். அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இவ்வுலகம் ஏலம் விட்டானே இயற்கையுடன் மோதி விட்டானே வக்கணையாக கற்றுக் கொடுத்தும் வாய்க்கிழிய வகுப்பெடுத்தும் பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த டிங்கி நானே ஃபஸ்ட் லைன் வந்துட்டு எங்கள் தாத்தா பாடுவார். ஆக்சுவலாக அது வந்து பழைய காலத்து கூத்தில் வந்து இந்த லைன் வந்திருக்கு. பீமசேன மாவரச மாரத்தப்பி டிங்கி நானே அந்த லைனை மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேகம் என்ற காதலனுக்கு வந்து பூமி என்ற காதலி வந்து க்ரீன் ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும். அதுதான் கதை. ஆனால் ஒரு நாளைக்கு க்ரீன் ட்ரெஸ் போடாமல் வந்துடுறா எர்த் என்ற கதாநாயகி. ஸோ மேகம் வந்து கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போனோடனே அவள் தேடுன்னு தேடுறான். மேகம் எங்கேன்னு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் வந்து க்ரீன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அதாவது திருப்பியும் ஏர்த்தில் வந்துட்டு மரம் செடி கொடியெலாம் வளர ஆரம்பிச்சுக்கிறப்ப தான் மேகத்துக்கு வந்து குளிர்ந்து திருப்பி வந்து லாஸ்ட்டில் வந்து முத்தமழை பொழிகிற மாதிரி பாட்டு இது. இதில் வந்து நடுவில் நான் ரேப் கூட சேர்த்துருந்தேன். முப்பாட்டம் வேதப்பான் நீரை வாரி ஏறப்பான் 3 இலை முளைச்சி மூச்சு காற்று கொடுத்தா முள்ள மாதிரி சீவி கெடுப்பான் டுப்பான் கெடுப்பான். நம்ம வந்து இந்த மைனிங் பண்ணுறது, மணலை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஓன்லி
லாஸ் டு த கவர்மெண்ட். இந்த ரெவென்யூ லாஸ் மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம நாட்டு மக்களோட சேஃப்டிக்கே வந்துட்டு லாஸ் அது. இந்த மாதிரி நீங்கள் பள்ளம் பள்ளமாக தோண்டி இயற்கையை வந்து எப்படிலாம் எதிர்க்கணுமோ அந்த மாதிரிலாம் எதிர்த்து பண்ணும்போது, அதனால் நீங்கள் நிலச்சரிவுலாம் வந்துட்டு இயற்கையில் வந்ததுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? பெரிய பெரிய நிலச்சரிவுலாம் இப்போ நமக்கு வந்துட்டுருக்கு. திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட் வருது. இதெல்லாம் வந்து நாட் வெறும் நேச்சர் கிடையாது இது. மனுஷன் பண்ணுற சில நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற சில விஷயங்களுக்காகத்தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நான் அந்த ஃபஸ்ட் வீடியோ விச் வாஸ் நாட் பப்ளிஷ்டு, அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் சுப்பராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டு பாடி அந்த ஸ்வரமெல்லாம் போட்டதும் அவர் தான். அந்த பப்ளிக்காக நான் ரிலீஸ் பண்ண பாட்டில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்வரம் போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி அவர் பரதநாட்டியம் டான்ஸர் வேறு, அவர் ஆடியும் கொடுத்தாரு. ஆனால் அந்த டான்ஸ் வந்து என்னால் சேர்க்க முடியல, ஏன்னா அந்த க்ரீன் மேட்டில் எடுத்த லைட்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க எடிட்டர்ஸு. அது மாதிரி ஸோ மிஸ்டர் சுப்பராஜுக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜான்சன், அவர் தான் வந்து இந்த மியூசிக் எல்லாம் போட்டு கொடுத்தது. நான் வந்து டியூன் போட்டேன், அவர் வந்து அந்த பிஜிஎம் எல்லாம் இது பண்ணி ஹி மேட் இட் ஹேப்பன். அவரும் வந்து இதில் டான்ஸ் ஆடி பாட்டெலாம் பாடினார். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இதில். ஸோ அவங்க 2 பேருக்கும், ஜான்சன் அண்ட் சுப்பராஜ் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரோலிங்கா? ரோலிங் மேடம். ஆக்ஷன். டான்ஸ். Rolling. That's okay. அடுத்து நான் வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு ஆரோவல்லியில் வந்து மிஸ் ரூபம் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸாக தெரியும். நான் அவங்கள டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. அலையன்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளைன்னு ஒரு ப்ளே, அதில் வந்து நான் அவங்களையும் சூரத் சீதாராமன் அப்படின்றவரையும் ஒரு தமிழ் ப்ளே ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள பார்க்கல. ஸோ இது ஞாபகம் வந்தது, இவங்களை ஹீரோயினாக போடலாமேன்னு பாண்டிச்சேரி போயிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க ஆரோவல்லியில். ஸோ வி ஷாட் த வீடியோ தேர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பப்ளிஷ் பண்ண முடியல. வில் see the footages now. ரூபம் மிஸ்ரா வந்து ஏர்த்தா நடித்தாங்கன்னா, மேகமாக நடித்தது வந்து மிஸ்டர் துருவ். அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வசுந்தராவோட சன். இது வந்து அவங்க மேக காதலனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன்லேயே எல்லா ஜுவல்லரிலாம் போடுற மாதிரி க்ரீன் இயர்ரிங்ஸு, அப்புறம் க்ரீன் கல் வச்ச சுட்டி, நெக்லஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஷில் கெட் ரெடி வித் அ க்ரீன் சாரி. இதில் வந்து கட்டம் உமாசங்கர், he agreed to play for this music.
கடைசியில் வந்துட்டு இவ க்ரீன் ட்ரெஸ் போட்ட உடனே மேகம் வந்து சந்தோஷமாகி திருப்பி 2 பேரும் ஒன்றா சேர்றது வந்து நான் 2 லைனை வந்து 3 தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் அது. இந்த பூமி தேவதைக்கு பச்சை சேலை ஏண்டி, அந்த மேக காதலனின் முத்தமழ வேண்டி, இந்த பூமி தேவதைக்கு பச்சை சேலை ஏண்டி, அந்த மேக காதலனின் முத்தமழ வேண்டி. இதுக்கப்புறம் இந்த விஜய்ஸ் பிளாப்லா சேனலில் வந்துட்டு இன்னும் நிறையா செக்மெண்ட்ஸ் வருது. இன்டர்வியூ வித் செலிப்ரிட்டிஸ் அண்ட் என் கூட வேலை பார்த்த ஆஃபீஸர்ஸ் ஹூ ஹவ் டன் சம் குட் ஒர்க், இது எல்லாமே நான் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் விஜய் பிளாப்லா சேனலை வந்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். லைக் பண்ணிங்கன்னா லைக் போடுங்க. ஸோ பை ஃபார் நவ்.